Hi guys, welcome to Oru Soltuma's channel and this is your Aravind. So ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க பொங்கலை அண்ட் லெட் இட் பி அ கிரேட் இயர் டு எவ்ரி ஒன். அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ இங்கே நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனுமன். ஸோ தெலுங்கு மூவி வரலட்சுமி சத்துமார் ஆகட்டும், இல்லை அம்ரிதா ஐயர் ஆகட்டும், இல்லைன்னா வினய் ஆகட்டும். ஸோ இவங்க எல்லாம் நடிச்சு இந்த வாரம் தேட்டர் ரிலீஸ் ஆன படம். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னும் போது லைக் என்னன்னாலும் அதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதாயிடுச்சு. ஸோ நம்மளால அதை ஆப்போசிட்டாக எதுவுமே கேட்க முடியாது, ஏன் இது ஏன் அது அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பக்கா கமர்ஷியல் மூவி, அதுல ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு சின்ன பிள்ளையில ஒரு பையன் வந்து லைக் சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ சூப்பர் ஹீரோனா பேசிக்காக அவனோட தாட் என்னன்னா, சூப்பர் ஹீரோஸ்க்கு யாருக்குமே அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பா அம்மா தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம சூப்பர் ஹீரோ ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரான். ஸோ அப்போ அவனோட சொந்த அப்பா அம்மாவே லைக் அவனே கொண்டுட்டு அதுக்கப்புறமா அவனோட வாழ்க்கையில் அவன் எப்படி சூப்பர் ஹீரோ ஆகுறான். ஸோ ஆறதுக்கு ட்ரை பண்ணுறான், ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி கூட வச்சு. ஸோ அந்த மாதிரி அட்டம்ஸ்லாம் பண்ணுறான். ஸோ அதே சேம் டைமில் இன்னொரு கிராமத்தில் ஒரு பையன் வாழ்கிறான். ஸோ அவனுக்கு அந்த ஒரு சூப்பர் ஹீரோ கிடைக்குது. ஸோ அது கிடைக்கும் போது ஒரு வீடியோலாம் அவன் பார்த்துறான். ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவன்கிட்ட போய் அந்த சண்டை போடுறதாகட்டும், அந்த சூப்பர் ஹீரோ பவரை அவன் வாங்குறானா, வாங்கிட்டு இவன் என்னெல்லாம் பண்ணுறான், ஸோ கடைசி என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ பக்கா கமர்ஷியல் மூவி தான், பட் அதில் ஒரு சும்மா சின்ன ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் சப்ஜெக்ட் வந்து அனுமன் அப்படின்னும் போது ஒரு விஷுவல்ஸ் எல்லாமே செம்ம க்ளீனாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு பெரிய அனுமன் சிலை ஒன்று இருக்கும். ஸோ அது பக்கத்தில் தான் அந்த கிராமம் இருக்க மாதிரி. ஸோ அந்த அனுமன் சிலையாகட்டும், அவங்க காட்டுற விஷுவல்ஸ் ஆகட்டும், அந்த காடு அது கொஞ்சம் அந்த விஷுவல்ஸ்லாம் வரும், சீன்ஸ்லாம் காட்டுக்குள்ள. ஸோ அதெல்லாம் ஆகட்டும் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம்மையாக இருந்துச்சு விஷுவல்ஸ். ஸோ அந்த படத்தோட மெயின் ப்ளஸ்ஸே விஷுவல்ஸ் தான். ஸோ விஷுவல்ஸ்க்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்டிங், வரலட்சுமி சத்துமார், அம்ரிதா ஐயர், ஸோ ஹீரோ ஆகட்டும், அப்புறம் வினய் ஆகட்டும், எல்லாமே ஆக்டிங்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கங்கே கமர்ஷியல் மூவினோட அங்கங்கே லைட்டாக சின்ன சின்ன காமெடிஸ் இருந்துச்சு. பெரிய காமெடிஸ் கவுண்டர் மாதிரி இல்லைனாலும் அங்கங்கே ஒரு லைட்டாக ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடிஸ், அப்புறம் மியூசிக் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே சென்டிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே அந்த படத்தில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே நம்ம நார்மல் கமர்ஷியல் மூவி எப்படி இருக்கும், ஸோ அதே டெம்ப்ளேட் தான் அதில் ஒரு சின்ன சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லவ் ஆகட்டும், அந்த போர்ஷன்ஸுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ பெரிய ட்ராபேக்னு எதுவுமே சொல்ல முடியாது. ட்ராபேக்னு சொல்லணும்னா அந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தான், பட் அதையே அவங்க கான்செப்டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அங்கே எதுவுமே ட்ராபேக் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே நீட் அண்ட் நைஸாக தான் போச்சு. பட் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ மேபி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் இன் ஓடிடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சார்பாக அனுமன் அப்படின்ற மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2.5 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரேஞ்ச் இன் டாடா.